ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 2020 உடைய செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2020 ப்ரிலிம்ஸுக்கு ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் தான் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து படிக்கணும் அப்படின்றது உங்கள் இஷ்டம் போல் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் தேவை இருக்காது. ஸோ செப்டம்பர் படிக்கிறவங்களும் படிச்சுக்கோங்க. ஸோ நான் ஆகஸ்ட்டோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ 2020 ப்ரிலிம்ஸுக்கு இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம அன்றைக்கி 88 பேஜ் கிட்ட பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வர்ற இதை நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்கிற அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் அதுக்கு கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் ஹானரிங் த ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை இன்னமும் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் ஹானரிங் த ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு இது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு சிம்பிளிஃபை அண்ட் ரிஃபார்ம் தி டேக்ஸ் சிஸ்டம் இன் அவர் கண்ட்ரி. இதில் முக்கியமாக 3 முக்கியமான விஷயத்தை ரிஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், ஃபேஸ்லெஸ் அப்பீல் அண்ட் டேக்ஸ் பேயர் சார்ட்டர். இந்த 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. சரி, அது என்ன ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து டேக்ஸில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், நீங்கள் இப்போ டேரெக்டாக போயிட்டு டேக்ஸ் அத்தாரிட்டியை பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து என்னென்னா பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து என்னென்னா நீங்கள் போயிட்டு எல்லாத்தையுமே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாமே இப்போ நம்ம கண்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், ஃபேஸ்லெஸ் அப்பீல் அண்ட் டேக்ஸ் பேயர் சார்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, வாட் இஸ் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பேயருக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டைரக்ட் கம்யூனிகேஷன், அதாவது டைரெக்டாக போய் மீட் பண்ணி இது பண்ணுறது அப்படின்றது இதில் கிடையாது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் டேக்ஸ் பேர் ரொம்ப நாளாக ஒருத்தரே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அவர் அந்த டேக்ஸ் பேர்ட்டேருந்து நிறையா வந்து ஆட்டையை போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறையா பேரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டேக்ஸ் பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து ஒரே டேக்ஸ் அதிகாரி இல்லாமல் நிறையா டேக்ஸ் அதிகாரி மாறி மாறி வருவாங்க. அது எப்படி வருவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா மிஷின்ஸ் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் அப்பீல். ஃபேஸ்லெஸ் அப்பீல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் போய்ட்டு அவர் முன்னாடி நிற்கணும், டேக்ஸ் அத்தாரிட்டி முன்னாடி நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த டேக்ஸ் அத்தாரிட்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் அப்பீல் தான். ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க டேக்ஸ் அத்தாரிட்டி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க கம்பெனியை பார்த்துக்கணுமான்லாம் கிடையாது. இதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேண்டமாக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்க எந்த டேக்ஸ் அத்தாரிட்டியும் உங்களுடைய அந்த டேக்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை பார்ப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த கரப்ஷன் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. டேக்ஸ் பேயர் சார்ட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சார்ட்டர் அப்படின்றது நார்மலாக வந்து என்னன்னா சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிட்டிசன் சார்ட்டர்னால் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே முன்னாடி வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னென்னலாம் தரப்படும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒட்டியிருக்கும். அந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அதே இது நீங்கள் டேக்ஸ் இதில் போனீங்க அப்படின்னா அங்கே டேக்ஸ் என்னென்ன டேக்ஸ் பே பண்ணணும், ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அந்த டேக்ஸ் பேயர் சார்ட்டர் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் இந்த முக்கியமாக இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அண்ட் டேக்ஸ் பேயர் சார்ட்டர் உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபேஸ்லெஸ் அப்பீல் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 இதாகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நிறையா இப்போ ரீசெண்டாக நிறையா டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரிலேட்டட் லீகல் பேர்டனை வந்து சமாளிக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு போகலாம். 2 crore மேலே இருந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். 2 crore வரைக்கும் இருந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகலான்னு கொடுத்துட்டாங்க. இது உங்களுக்கு முக்கியம் இல்லை. இதுக்கு அடுத்து இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியம், விவாத் ஷே விஸ்வாஸ் ஸ்கீம் அப்படின்றது. இந்த விவாத் ஷே விஸ்வாஸ் ஸ்கீமை பற்றி உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். அல்லது வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த அது என்னது பட்ஜெட் எடுக்கும்போது இந்த விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீமை பற்றி பேசியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னொன்று நீங்கள் முக்கியமாக இந்த வட்ட படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. தயவுசெய்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது இண்டஸ் வாட்டரை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த ஒரு ட்ரீட்டி. இது 1960s வந்து நடந்திருக்கும். எங்கே சைன் பண்ணியிருப்போம்னா கராச்சியில் வச்சு சைன் பண்ணியிருப்போம். யார் வந்து இதுக்கு ப்ரோக்கர் பண்ணியிருப்பாங்கன்னா வேர்ல்டு வங்கி வந்து ப்ரோக்கர் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ரிவர்ஸ், ஓகேங்களா, மொத்தம் 6 ரிவர் இருக்குது உங்களுக்கு இந்த இண்டஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். இந்த 6 ரிவரில் கீழே இருக்கிற 3 ரிவர் பீஸ், ரவி, சட்லஜ், இந்த 3 ரிவரும் இந்தியாவுக்கும், அடுத்து மேலே இருக்கிற 3 இண்டஸ், ஜனாப், ஜீலம், இந்த 3 ரிவரும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை தவிர என்னன்னா வாட்டர் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒருத்தர், இந்தியாவில் ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 தடவை மீட் பண்ணி பேசிப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து எவ்வளோ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது அண்ட் என்னென்ன இதெல்லாம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம 2 பேர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இதில் போகுது பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா மேலே போகிற அந்த 3 ரிவர், அதாவது இண்டஸ், ஜனாப், ஜீலம், இதில் கிட்டத்தட்ட 20% ஆஃப் வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 80% ஆஃப் வாட்டர் நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும். இதை தவிர நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ரன் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்குது. ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட் நம்ம பண்ண முடியும். அப்படின்னா என்னங்க ரன் ஆஃப் த ரிவர் அப்படின்னா இப்போ நமக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிகப்பெரிய டேம் கட்டி அதுலேருந்து ஒரு சின்ன வழியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தண்ணியை வேகமாக போக விட்டு அதுலேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். பட் இந்த ரன் ஆஃப் த ரிவர் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிவர் போகிற வழியில் ஒரு சின்னதாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ஃப்ளோவுக்கு ஏற்றாப்லேயே ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ரன் ஆஃப் த பவர் சிஸ்டம், ரன் ஆஃப் த ரிவர் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்து மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் ஃப்ளோ ஆகிறத நம்ம தடுக்காமல், ஓகேங்களா, அதாவது டேம் மாதிரி கட்டி தடுக்காமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே ஃப்ளோ பண்ண விட்டுட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜீலம், ஜனாப், ஓகேங்களா, இண்டஸ் ரிவரில் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்காங்க. இதை தவிர தேர் வில் பி எ பெர்மனன்ட் கமிஷன், ஓகேங்களா, இண்டஸ் ரிவருக்குன்னு, ஓகேங்களா, அந்த கமிஷனை பற்றியும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ தாங்க, ஓகேங்களா. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனாப் ரிவரில் ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா தெர் வில் பி டெக்னிக்கல் இஷ்யூ வரும்போது 2 கண்ட்ரி முடிவு பண்ணணும், ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் இதில் பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தீஸ்தா ரிவர் டிஸ்பியூட். தீஸ்தா ரிவர் அப்படின்றது நம்ம கண்ட்ரியோட சிக்கிம் இதில் ஸ்டார்ட் ஆகி, சிக்கிம்னா சிக்கிம் ஹிமாலயாஸில் ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வழியாக ஓடி எங்கே போகும்னா பங்களாதேஷ்குள்ளே போகும். பங்களாதேஷில் எந்த ரிவரில் போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ஜமுனாவில், ஓகேங்களா. ரிவர் ஜமுனானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பங்களாதேஷ், இது வந்து இந்தியா, ஓகேங்களா. இதெல்லாம் பங்களாதேஷை சுற்றி இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து என்ன ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர் ஓடுது. இந்த பிரம்மபுத்திரா ரிவர் பங்களாதேஷுக்குள்ளே என்ட்ரான உடனே அதுக்கு பேர் ஜமுனா ரிவர், ஓகேங்களா. பங்களாதேஷுக்குள்ளே என்ட்ரான உடனே அதுக்கு பேர் ஜமுனா ரிவர். இந்த ஜமுனா ரிவர் கங்கா ரிவரோட, ஓகேங்களா, கங்கா ரிவரோட மீட் பண்ணி அடுத்து ஓடுது பார்த்தீங்களா, ஓகேங்களா. இந்த கங்கா ரிவரும் இந்த ஜமுனா ரிவரும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். அந்த மீட் பண்ணதுலேருந்து அந்த ரிவருக்கு பேர் பத்மா ரிவர், ஓகேங்களா. அந்த பத்மா ரிவர் கடலில் கலக்குது பார்த்தீங்களா, கடலில் கலக்க போகிற அந்த ரிவருக்கு பேர் மேக்னா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் ஜமுனா ரிவரில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீஸ்தா ரிவர் வந்து கலக்குது, ஓகேங்களா. தீஸ்தா ரிவர் வந்து பங்களாதேஷில் வந்து கலக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்கடுத்து நமக்கு தீஸ்தா ரிவருக்கு ஏதாவது வாட்டர் ட்ரீட்டி இருக்கா பங்களாதேஷ் கூட அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் கங்கா ரிவருக்கு வி ஹாவ் அ வாட்டர் ட்ரீட்டி, பட் தீஸ்தா ரிவருக்கு வாட்டர் ட்ரீட்டி கிடையாது. இதுக்கடுத்து ஃபராக்கா பேரேஜ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பிக்சர் வந்து நீங்கள் இந்த இதில் போய்ட்டு வெப்சைட்டில் போய் பாருங்கள். அந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஃபராக்கா பேரேஜ் எங்கே இருக்குது. அதுலேருந்து 2 வாட்டர் பிரியும், ஒன்று ஹூக்லி ரிவர் பிரியும், ஒன்று கங்கா ரிவர் வந்து பங்களாதேஷுக்குள்ளே போகும். ஸோ அதை போய் பாருங்கள், ஃபராக்கா பேரேஜை போய் பாருங்கள். லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டினில் கேட்கலாம். நெக்ஸ்ட் இது ஒன்றும் தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியன் மெரைன் காம்பன்சேஷன், இதை நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா. பெர்மனன்ட் ஆர்பிட்ரி கமிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயும் உங்களுக்கு இந்த இஸ்ரேல் யுஏஇ அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. இன்றைக்கினா 16/9/2020 நியூஸ் பேப்பர்லேயும் இந்த இஸ்ரேல் யுஏஇ அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த இஸ்ரேலுக்கும் யுஏஇக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுஏஇ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரிஸ். பட் இஸ்ரேல் அப்படின்றது என்னென்னா முஸ்லீம் ஆஸ் வெல் அஸ் கிறிஸ்டியன் வந்து அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ், ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த யுஏஇ அண்ட் அரேபியன் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேலை ஒரு கண்ட்ரியாக வந்து என்னென்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒத்துக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் ஆப்ரஹாம் அக்கார்டு, ஓகேங்களா. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் ஆப்ரஹாம் அக்கார்டு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது போதும். மெயின்ஸில் தான் நமக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் தேவைப்படும். இதுக்கடுத்து அந்த லொக்கேஷன் பேஸ்டு ரொம்ப முக்கியங்க. இதில் வந்து என்னன்னா இந்த சினாய் பெனின்சுலாவை சுற்றி எந்த மாதிரியான லொக்கேஷனை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற பிக்சர் வந்து இதில் இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் சி, ஓகேங்களா.
ரெட் சி அண்ட் கோலன் ஹைட்ஸு இது ரிலேட்டடான பிக்சர்லாம் இதில் இருக்குது. தயவுசெய்து இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து மெடிட்டரேனியன் சீயை சுற்றி எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்குது அப்படின்றதுக்கும் வந்து என்னென்னா உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருப்பேன். தயவுசெய்து அதெல்லாம் பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் இன்னோவேஷன் பேஸ். ஆக்சுவலாக இந்த பிரிக்ஸ் இன்னோவேஷன் பேஸ் அப்படின்றது ஒன்றும் வரவே இல்லை இன்னும். அப்படின்னா இன்னோவேஷன் அப்படின்றது என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த 5G டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது. பிரிக்ஸில் 5G டெக்னாலஜியை கொடுக்கறதுக்கு முக்கியமான கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க ஹவாய் கம்பெனி. அப்போ சைனாவில் இருக்க ஹவாய் கம்பெனியை வந்து என்னென்னா முன்னேற்றணும். அதுக்காண்டி சைனா என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்ஸ் இன்னோவேஷன் பேஸ்னு ஒன்று கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த பிரிக்ஸ் கண்ட்ரிக்கெல்லாம் 5Gயை த்ரூ ஹவாய் கம்பெனி மூலமாக கொடுக்கணும். ஏன் ஹவாய் கம்பெனி மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த இப்போ சைனாவுக்கும் யாருக்கும் நமக்கு அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையில் முக்கியமாக அடி வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் இந்த இது பண்ணுறாங்க. ஸோ எனிவே இந்தியா வந்து ஹவாயை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னும் வந்து ஹவாயை பற்றி பெரிய முடிவு எடுக்கலை. பட் ரஷ்யா வந்து ஹவாயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதர் பிரிக்ஸ் கண்ட்ரியும் ஹவாயை வந்து ஏற்றுக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. பட் இந்தியா வந்து இன்னும் என்ன முடிவுன்னு அறிவிக்கலை. சரி, 5Gன்றாங்களே, 5G அப்படின்றது எந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக பேசிஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஓகேங்களா? ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். கொஸ்டினில் ஈஸியாக ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அப்படின்றது விச் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஸோ ஞாபகம் வச்சு, ஏன்னா இந்த 5G பிரச்சனை ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இதை வச்சு 5G வச்சு கொஷின் எப்படினாலும் வரலாம். ஸோ நீங்கள் இதில் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 5Gயை பற்றி கொஞ்சம் எக்ஸஸாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை டெய்லி மனப்பாடம் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேவை. 5G ரிலேட்டடாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 5G ரிலேட்டட் அப்படின்ற போதே நமக்கு 1G 2G 3G 4Gனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 1G அப்படின்றது நமக்கு வாய்ஸ் சர்வீஸ் மட்டும் அனலாக் சர்வீஸாக கொடுத்துருப்பாங்க. 2Gயில் வந்து டிஜிட்டல் வாய்ஸ், அதாவது என்னென்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் பேசுகிற அந்த சவுண்டு வந்து பெட்டராக கேட்கும். ஓகேங்களா? அந்த கோடு டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் CDMA மூலமாக இதை கொடுத்துருப்பாங்க. 3rd ஜென்ரேஷனில் தான் நமக்கு மொபைல் டேட்டா அப்படின்றது, அதாவது இன்டர்நெட் அப்படின்ற மொபைல் டேட்டா அப்படின்றது நம்ம 3Gயில் தான் நம்ம உள்ளே கொண்டு வந்திருப்போம். 4Gயில் வந்து என்னென்னா இந்த ஒய்ஃபை ஆக்சஸ், மொபைல் ப்ராட்பேண்டு இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்போம். 5Gயில் வந்து என்னென்னா அதை விட அதிகமான மோர் கனெக்டிவிட்டியெல்லாம் டிசைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தயவுசெய்து 5Gயை பற்றி இந்த எக்ஸஸாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து EU urges Turkey to stop Mediterranean drilling அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெடிட்டரேனியன் சீயை சுற்றி என்னென்ன கண்ட்ரிலாம் இருக்குது அப்படின்றத தயவுசெய்து இந்த பிக்சரில் போய்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். சைப்ரஸ் அப்படின்ற ஒரு ஐலாண்டு மெடிட்டரேனியன் சீயில் இருக்குது. சைப்ரஸ் அப்படின்ற ஒரு ஐலாண்டு மெடிட்டரேனியன் சீயில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ஐலாண்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து டர்க்கிஸ் வந்து தன்னோட கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ அதை பற்றி நம்ம இன்டீரியராக போக தேவையில்லை. நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அது கேட்க மாட்டான். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது வேர்ல்டு பேங்கில் மொத்தம் 5 வகையான குரூப் இருக்குங்க. ஓகேங்களா? வேர்ல்டு பேங்கில் மொத்தம் 5 வகையான குரூப் இருக்குது. அது என்னன்னா IBRD, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட். இந்தியா வந்து இந்த 4 இதுலையுமே மெம்பரு. இதில் மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? இதில் இந்தியா மெம்பர் கிடையாது. அதில் இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். IFCயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். IFC அப்படின்றது ஒரு ப்ரைவேட் ஆர்ம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னென்னா ஒரு கண்ட்ரியில் முக்கியமாக இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்டாரோடைய டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஆஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி அசட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, எதுக்கு டெவலப்பிங் கண்ட்ரியில் போய்ட்டு இவங்க இதை பண்ணணும் அப்படின்னா 2 முக்கியமான இவங்களுக்கு எய்ம் இருக்குங்க. ஒன்று வந்து என்ன, பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறது, இன்னொன்று ப்ரொமோட் டெவலப்மெண்ட். இந்த 2 ஒரு அந்த இதுக்காண்டி தான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் DC யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. 1956 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இதில் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, யார் யார் இந்த IFCயில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, ஓகேங்களா, சைன் போட்டு சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அண்ட் தே ஹாவ் அ ஓன் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப். ஓகேங்களா? அவங்ககிட்ட ஓன் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப் இருக்கும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் அவங்களும் வந்து என்னென்னா மெம்பர் கவர்மெண்ட்டோட ஒரு ஷேர் ஹோல்டராக இதில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. அது மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 12 இயர்ஸ் வந்து மெச்சூரிட்டி பீரியடில் கொடுப்பாங்க. இந்த ரீபேமெண்ட் அப்படின்றது எப்படி திருப்பி கொடுப்பாங்க, அந்த கம்பெனிஸ்லாம் எப்படி திருப்பி கொடுப்பாங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் இவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? பாலிசி வந்து யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ சொமாலியாவுக்கும் இந்தியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ சொமாலியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அதிகமான அமௌண்ட் கொடுத்து எப்படியாவது பண்ணுங்கப்பா அப்படின்ற
விஷயங்கள் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்தியா வந்து கொஞ்சம் பெட்டரான டெவலப்பிங்கில் இருக்குது, அப்போ இங்கே போட்ட அமௌண்ட்டு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் கொடுக்குற அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் AIIP ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங்கில் இருக்குது. இது வந்து ஏஷியாவோட டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, ஏன்னா இங்கே ஏஷியான்னு இருக்கிறதுனால ஏஷியாவோட டெவலப்மெண்ட் மட்டும்தானு யோசிக்கக்கூடாது, ஏஷியா அண்ட் பியாண்ட். ஓகேங்களா? அதை தாண்டியும் பண்ணுவாங்க. இவங்களுடைய முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அவுட்கம் இன் ஏஷியாவில் மிகப்பெரிய லெவலில் கொண்டு வருது. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெம்பர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த IBRD, அதாவது வேர்ல்டு பேங்க், IBRD தான் இதுக்கு முன்னாடி தான் பேசணும், வேர்ல்டு பேங்க் அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த 2 பேங்க்கில் இருக்க மெம்பரும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இது, அதாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் மாதிரி இல்லாமல் அதர் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்னா இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கு, வேர்ல்டு பேங்கு, ஓகேங்களா, இந்த மாதிரி பேங்க்லலாம் ஒன்லி வந்து சாவரின் கண்ட்ரி மட்டும்தான் வந்து என்ன முடியும், மெம்பர் ஆக முடியும். பட் இதில் தான் என்னென்னா நான் சாவரின் என்டைட்டி, தட் இஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் அல்லது அவங்க மாதிரியான ஆட்களும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெம்பர் ஆக முடியும். அஷ்யூமிங் தேர் ஹோம் கண்ட்ரி இஸ் அ மெம்பர், அவங்க ஹோம் கண்ட்ரி வந்து மெம்பராக இருக்கும்போது அவங்களும் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மல்டி டோனர், அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா பேர்ட்டு வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க எலிஜிபிள் மெம்பர்ஸுக்கு, லோ இன்கம் மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுப்பாங்க. வாட் இஸ் பேங்கபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பேன். அதாவது என்னென்னா ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியும், இவ்வளோ திருப்பி கொடுப்பாங்க, திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கிரியேட் ஆகும். ஸோ அதனால் அந்த அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டை அங்கே கிரியேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பேங்கபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் போர்ட் ஆஃப் கவர்னர், போர்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் இன்டர்நேஷனல் அட்வைசரி பேனல் இருக்காங்க. இதை தவிர இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவனுடைய கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன். அது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கில் 2/3 இருக்குது, வேர்ல்டு பேங்கில் 1/2 இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரமத் யோக் விகாஸ் யோஜனா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்க பண்ணுறாங்க. இந்த கிரமத் யோக் விகாஸ் யோஜனா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதான் கிரமத் யோக் விகாஸ் யோஜனா அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அகர்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, ஊதுவத்தி, அந்த ஊதுவத்தி ரிலேட்டடாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. ஸோ இது மொத்தம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பைலட் ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும் 50 ஆட்டோமேட்டிக் அகர்பத்தி மேக்கிங் மிஷினும் 10 மிக்சிங் மிஷினும் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. சரி, MSME அதுவும் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி, அதுவும் வில்லேஜ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அதனால் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் தான் இவங்க ட்ரைனிங் அண்ட் அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போயே இந்த அகர்பத்தி கொடுக்கணும் அப்படின்னா இந்த அகர்பத்தி ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம இதில் வந்து ஃப்ரீ ட்ரேட்லேருந்து ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேடுக்கு அதை மாற்றிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இம்போர்ட் பண்ணணும். நிறையா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டியும் அதிகம், கிட்டத்தட்ட 10%லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்டு பேம்போ ஸ்டிக், அதாவது என்னென்னா நீங்கள் அகர்பத்திலலாம் பேம்போ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க, மூங்கில் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன கிட்டத்தட்ட 10% to 20% வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் காதி கிரமோத் யோக் விகாஸ் யோஜனா. அதாவது காதி கிரமோத் யோக் விகாஸ் யோஜனான்னு ஒன்று இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் தான் இந்த கிரமோத் விகாஸ் யோஜனா அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன், அதாவது நம்ம பீப்புளுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எஜுகேஷன் கொடுக்குறது. ஓகேங்களா? அதாவது அவங்களுடைய அந்த சேவிங்ஸை பற்றி அவங்கள தெரிய வைக்கிறது. ஓகேங்களா? அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தெரிய வைக்கிறது, அவங்க வாழ்க்கையில் வந்து நார்மல் பீரியடில் எப்படி வந்து பணத்தை வந்து கையாளணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த நேஷனல் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜி 2020-25, அதாவது 5 வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொன்னேன், ஃபினான்ஷியல் எஜுகேஷனாக அவங்களுடைய சேவிங்ஸை பற்றியோ அவங்களுடைய இன்சூரன்ஸ் லைஃப்பை பற்றியோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து அவங்க லைஃப்பில் எந்த மாதிரியான சூட்டபிள் இதை மூலமாக நான் அவங்களுடைய லைஃப்பை வந்து ஃபினான்ஷியலாக வந்து செக்யூர் பண்ணிக்கிறது அப்படின்றதான். சரி, இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா 2013 இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போது அதுக்கடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த NSF புட் டுகெதர் நேஷனல் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். ஓகேங்களா? நேஷனல் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா?
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன், இது நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். ஸோ அந்த நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐக்கு கீழே தான் இந்த நேஷ்னல் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க யார் கூடலாம் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்னா, செபி, ஐஆர்டிஏ, அதுக்கடுத்து என்ன பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஓகேங்களா, இவங்க கூடலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை தயாரிப்பாங்க. ஆஸ் பர் திஸ் டாக்குமெண்ட் வி ஹாவ் அ டோட்டலி 5C அடாப்ட், ஓகேங்களா, 5C அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டென்ட், கெப்பாசிட்டி, கம்யூனிட்டி, கம்யூனிகேஷன், கொலாபரேஷன். கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபினான்ஷியலாக நீங்கள் லிட்ரஸி கொடுக்கறதுக்கு நீங்கள் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து என்னென்னா அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை கொடுக்குறது, ஓகேங்களா. ஸ்கூல் சில்ட்ரன், டீச்சர்ஸ், அடல்ட் உமன், ஆண்டர்பிரினர்ஸு, சீனியர் சிட்டிசன், ஸோ இவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு அந்த லிட்ரஸியை கொடுக்கறது கண்டென்ட்டில், ஓகேங்களா. ஸோ அப்போ கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் இன்டர்மீடியட்ஸ், அதாவது என்னென்னா இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இன்டர்மீடியட்ஸுக்கு இன்னும் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறது. அண்ட் தே ஹவ் டு கிரியேட் அ கோட் ஆஃப் கண்டக்ட், ஓகேங்களா. இதுக்கடுத்து கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கா. ஸோ வி ஹவ் டு கம்யூனிட்டி லெட் அப்ரோச், ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னென்னா ஆஸ் அ ஸ்பெசிஃபைட் பீரியட் இந்த இயர், ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போயிட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து என்ன பண்ணுவாங்க, டிசமினேட் பண்ணுவாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் விஷயங்களை ஸ்கூல் கரிக்குலம், ப்ரொஃபஷனல், வெக்கேஷனல் கோர்சஸில் கொண்டு வரது அண்டு மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஃப்ரேம் ஒர்க்கும் இவங்க பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அந்த 5C கண்டென்ட்டை வச்சு அப்படியே இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியதான், ஓகேங்களா. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா கிரெடிட் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து கிரெடிட் ரிலேட்டட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனே பண்ண தெரியாது. ஸோ அதெல்லாமே வந்து என்ன இது பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நான் ப்ராஃபிட் கம்பெனி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே, ஓகேங்களா. சாரி, இவங்க எல்லாரும் சேர்ந்தே வச்சுருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செபி, இன்சூரன்ஸ் ரிலேட்டட் அத்தாரிட்டி அண்ட் பென்ஷன் ஃபண்ட் ரிலேட்டட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ். பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்தியாவில் இருக்கவன் டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேரை வாங்கலாம், விற்கலாம். பட் என்னென்னா ஃபாரினில் இருக்கவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் இருக்க யாருனாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாரினில் ஏதாவது ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூஷனோ அல்லது ரிஜிஸ்டர்டு செபியில் வந்து ரிஜிஸ்டர்டு இன்ஸ்டியூஷன் ஒருத்தர் இருப்பான், அந்த ரிஜிஸ்டர்டு இன்ஸ்டியூஷனில் காசை கொடுக்கணும், ஓகேவா. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷேரை வாங்கி இவன் தான் மெயின்டைன் பண்ணுவான். யாருக்கு பதிலானா இங்கே இருக்கிற பீப்புளுக்கு பதிலாக இவன் வந்து மெயின்டைன் பண்ணுவான், ஓகேங்களா. ஸோ இவன் வந்து இஷ்யூ பண்ணுற இந்த நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் டெரிவேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட். ஆஃப் ஷோர் டெரிவேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம கண்ட்ரி இல்லாமல் வெளி கண்ட்ரிலேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த அமௌண்ட்டு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்லையும் டெப்ட் செக்யூரிட்டிஸ்லையும் வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு நிறைய லிக்விடிட்டி, அதாவது நம்ம கண்ட்ரியில் எவனாவது ஒருத்தன் கம்பெனி வச்சு அந்த கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேருக்கு விட்டுருந்தான் அப்படின்னா அவனுக்கு நிறையா லிக்விடிட்டி கிடைக்கும், ஈவன் ஃபாரின்லேருந்து கூட கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா அனானிமஸ் நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா எவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற பெரிய லெவலான டீட்டெயில்ஸ் வந்து அந்த செபிக்கு தெரியறதில்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சின் குட்ஸ் அண்ட் சின் டேக்ஸ். சின் அப்படின்னா என்னென்னா பாவப்பட்டம் அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். சின் பாவப்பட்டது அப்படின்னா இந்த சரக்கு அடிக்கிறாங்கல்ல, டொபாக்கோ, கேண்டீஸு, ட்ரக்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, காஃபி, சுகரு, கேம்பிளிங்கு, போனோகிராஃபி, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு வந்து என்னென்னா ஹார்ம்ஃபுல் டு சொசைட்டி. ஸோ இந்த சின் குட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மேக்ஸிமம் இந்த சின் குட்ஸோட ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேக்ஸ் ரேட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, அதோட டேக்ஸ் ரேட்டாகவும் இருக்கட்டும் அண்ட் அதனுடைய ஒரிஜினல் ரேட்டாகவும் இருக்கட்டும் அதிகமாகவே இருக்கும். எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ண வைக்கிறது, அதுக்கடுத்து சொசைட்டியில் அதனால் ஏற்படுற ப்ராப்ளத்தை வந்து காம்பன்சேட் பண்ணுறது அண்டு ரிசோர்ஸஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் செக்டரில் வந்து ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து என்ன ஹெல்த்தை பாதிக்கும், அப்போ ஹெல்த் செக்டரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு ஏற்றாப்பில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின் குட்ஸ் அண்ட் சின் டேக்ஸ் அப்படின்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டிஜென்சி ஃபண்ட், ஓகேங்களா, ஆஃப் த சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்கோட கண்டிஜென்சி, இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் கண்டிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். அது என்னென்னா அவசர கால நிலைக்காண்டி ஏன்னா வச்சிருக்கிற ஃபண்டுக்கு பேர் தான் கண்டிஜென்சி ஃபண்ட். அதேமாதிரி நம்மளுடைய மானிட்டரி பிரச்சனையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டிஜென்சி ஃபண்டை வச்சுருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வச்சிருந்த கண்டிஜென்சி ஃபண்டை எங்களுக்கு வேணும், நிறைய அமௌண்ட் வந்து வச்சுருக்கீங்க, அதை வந்து எங்களுக்கு கொடுங்க, அதை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேட்டாங்க. அந்த கவர்மெண்ட் கேட்டதுக்கு ஏற்றாப்புல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட கொடுத்தாங்க, ஓகேங்களா. அதை வச்சு நம்ம எக்கனாமி இந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்குது, ஓகேங்களா. எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ
லேட்டஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆர்பிஐ வந்து நிறைய அமௌண்ட் ஐ திங்க் 1 lakh crore நினைக்கிறேன் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அந்த அமௌண்ட்டு மட்டும் தெரியல, போய் பார்த்துக்கோங்க. சரி, கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்றப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீட்டிங் அன்எக்ஸ்பெக்டட் அன்ஃபோர்சின் கண்டிஜென்சியை வந்து இது பண்ணுறதுக்காண்டி. அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம கண்ட்ரியில் செக்யூரிட்டி, நம்மளுடைய செக்யூரிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்ட்ரி இஷ்யூ பண்ணுற செக்யூரிட்டிஸ் அல்லது நம்ம கண்ட்ரியோட மானிட்டரி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கண்டிஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த கண்டிஜென்சி ஃபண்டு மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸை தாங்கிறதுக்கு, அதாவது இந்த மாதிரி வந்து ரிஸ்க்கை வந்து தாங்கிறதுக்கு நம்ம கண்ட்ரியில் வெறும் கண்டிஜென்சி ஃபண்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. டிஃப்ரெண்ட் ரிஸ்க்கு ஏற்றாப்புல டிஃப்ரெண்ட் கண்டிஜென்சி ஃபண்டு நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த கண்டிஜென்சி ஃபண்டை பற்றி பார்த்தாச்சு. அதாவது செக்யூரிட்டி வேல்யூஸ் பிரச்சனை ஆகும்போதும், நம்மளுடைய மானிட்டரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பிரச்சனை ஆகும்போதும் இந்த கண்டிஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் இந்த கோல்டு, ஓகேங்களா, இந்த கரன்சி ரிலேட்டட் பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரன்சி அண்ட் கோல்டு ரெவல்யூஷன் அப்படின்ற அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்லேயும் கொஞ்சம் அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி வந்து என்னன்னா, ஃபாரின் செக்யூரிட்டிஸ், நம்ம வச்சிருக்கிற ஃபாரின் செக்யூரிட்டிஸில் ஏதாவது இஷ்யூ வரும்போது அதுக்கான அமௌண்ட்டு நம்ம இது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தவிர அக்கௌண்ட் ருப்பி செக்யூரிட்டி, ஓகேங்களா, ருப்பி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வரும்போதும் அதையும் வந்து சமாளிக்கிறதுக்கு நமக்கு அக்கௌண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 13.88 லட்சம் கோடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்க்குக்காண்டியே வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டியோட ஷார்ட் ஃபால். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஜிஎஸ்டினாலே ஷார்ட் ஃபால் தான். நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இது ஒரு பழைய யோஜனா. ஓகேங்களா, 2015 வந்திருக்கும். இந்த 2014 வந்துருச்சு இந்த யோஜனா. இது எதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்றது தான் முக்கியமானது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபினான்ஸ், அதாவது இந்த பேங்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணாத பீப்புளையும் வந்துன்னா பேங்கிங் இதுக்குள்ளே கொண்டு வர்றது. ஓகேங்களா, அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அன்பேங்க்டு, செக்யூரிங் அன்செக்யூர்டு, ஓகேங்களா, ஃபண்டிங் அன்ஃபண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட முக்கியமான இதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் பேங்கிங் ஃபெசிலிட்டியை கொண்டு வர்றது. அதேமாதிரி ஏதாவது உங்களுக்கு கண்டிஜென்சி வரும்போது நீங்கள் யூ கேன் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 5000 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, பட் உங்களுக்கு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக வந்து 5000 உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கானோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸஸாக இன்னொரு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கானோ அதை எடுத்துக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை தவிர எக்ஸஸ் அமௌண்ட், இட் இஸ் லைக் எ கிரெடிட் கார்டு மாதிரி. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் அந்த அமௌண்ட்டை திருப்பி பே பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் ஓப்பனிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 5,000 rupees வந்து இது கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. இப்போ வந்து அதை 10,000 மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து 6 மாதத்துக்கு அது ஆக்டிவ்லேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா 5,000 ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. பட் இது அப்புறம் 10,000 மாற்றிட்டாங்க. அதேமாதிரி இந்த ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸ் வந்து இதாகிடும். அந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh rupees வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ அதை 2 lakh மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, இதை தவிர ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் இவங்க பண்ணாங்க. அதுக்கடுத்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இந்த இதை யூஸ் பண்ணாங்க. கிஷான் கிரெடிட் கார்டெலாம் உங்களுக்கு இந்த ஜன்தன் யோஜனாவோட கனெக்டட் தான். ஓகேங்களா, நிறைய அந்த ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் வந்து என்ன திருப்பி செலுத்தாமே போயிட்டு இருந்ததுனால கடன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு கவர்மெண்ட் பேங்குக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு கிரெடிட் கேரண்டி ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ஸ்கீமுக்கு ஸ்வலம்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இதுதாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வில்லேஜ், அதாவது ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூனிட்டாக வந்து வில்லேஜ் அப்படின்ற ஒரு யூனிட்டுக்குள்ளே கொண்டு வராமல் ஹவுஸ் ஹோல்டு தனியாக யூனிட்டாகவே செக் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இதோட முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் மற்ற அக்கௌண்ட்டுக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கும். நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். என்னென்னு இனிஷியேட்டட் 2007 வந்திருக்கும். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டர் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகேங்களா, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது நார்மலாக வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனான்னு வந்து 2007 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 அப்புறமா ரெமுனரேட்டிவ் அப்ரோச்சஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டர் ரெஜினுவேஷன் அப்படின்ற ஒரு இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கீமாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் கிவ் அமௌண்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்ரி பிஸ்னஸ் ரிலேட்டடான இதை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ
அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோக்கல் நீட்ஸ்க்கு ஏற்றாப்புல அவங்க நிறையா வந்து அட்டானமி கொடுப்பாங்க ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷி விகாஸ் யோஜனாவில் பண்ணுவாங்க. இந்த கிருஷி விகாஸ் யோஜனாவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு காம்போனண்ட்டாக உள்ளே செலுத்தியிருக்காங்க. அது என்னென்னா இன்னோவேஷன் அண்ட் அக்ரிப்ரனர்ஷிப் காம்போனண்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க 2020-21. இட் இஸ் எ ஸ்டார்ட் அப். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னோவேஷன் அப்படின்னா உங்களுக்கு R&D ரிலேட்டட் அக்ரிகல்ச்சரில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கு தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் மெக்கனைசேஷன் இது எல்லாமே வந்து இந்த இன்னோவேஷன் அண்ட் அக்ரிப்ரனர்ஷிப் காம்போனண்ட்டில் வருது. டோட்டலாக இதில் 3 ஸ்கீம் இருக்குங்க. அக்ரிப்ரனர்ஷிப் ஓரியன்டேஷன், சீட் ஸ்டேஜ் ஃபண்டிங் ஆர் ABI இன்குபேட்ஸ், ஐடியா ப்ரீ சீட் ஸ்டேஜ் ஃபண்டிங் அக்ரிப்ரனர்ஸ். ரொம்ப டீட்டாக போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷி மேக் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு டேட்டா ரெக்கவரி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா ரெக்கவரி சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ என்னென்னா உங்களுக்கு நிறைய அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனுடைய அந்த தரத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் கிவ் அ நாலேஜ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சரல். நிறைய வந்து PhD வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நாலேஜெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும். ஸோ அதை சேர்க்கறதுக்கு தான் இந்த டேட்டா ரெக்கவரி சென்டர் கிருஷி மேக் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கீழே இது வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் ஹையர் எஜுகேஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நேஷனல் அக்ரிகல்ச்சரல் ஹையர் எஜுகேஷன் ப்ராஜெக்டில் இது வந்து ஒன் ஆஃப் த இதை வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? டேட்டா ரெக்கவரி சென்டர். ஓகேங்களா? ஹைதராபாத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க இதை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் குவாலிட்டி, அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ், ரிசர்ச் எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே வந்துன்னா அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன தேவை அப்படின்றத உங்களுக்கு PhD ரிலேட்டட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படின்றதெல்லாம், அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் இதில் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்றதெல்லாம் அதுவே கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இதில். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னென்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் ஹையர் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கீழே வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஹையர் எஜுகேஷன் ப்ராஜெக்ட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வேர்ல்டு பேங்கும் சேர்ந்து நம்ம கண்ட்ரியில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் நியூ எஜுகேஷன் பாலிசிலையும் இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுடைய அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்னா நார்மலாகவே தெரியும் நமக்கு இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக நம்ம கண்ட்ரியோட இதை வந்து யூஸ் பண்ணுறது, லைக் லோக்கல் இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து என்னென்னா ஃபார்மர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்னால் உழவர்கள், ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வேர்ல்டுலேயே இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறாங்க. அதேமாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங், ஓகேங்களா, ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து 9th இருக்கும் வேர்ல்டில், நம்ம 9th இருக்கும் நம்ம வேர்ல்டுலேயே. ஓகேங்களா? நம்ம வேர்ல்டுலேயே சிக்கிம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு தான் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட்டாக வந்து நம்மளை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை தவிர திரிபுராவும் உத்தரகாண்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வர்றதுக்காண்டி. அண்ட் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ட்ரெடிஷனாகவே வந்து என்னென்னா ஆர்கானிக் ஸ்டேட் தான். ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் மேஜர் ஆர்கானிக் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சீசமு, சோயாபீன், மெடிசினல் பிளான்ட் இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஆர்கானிக் ஃபார்மிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம கண்ட்ரியில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்றத 2015 கொண்டு வந்தாங்க. இதை தவிர நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் உங்களுக்கு ஆர்கானிக் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி MOVCD இதை கொண்டு வந்தாங்க. சரி, ஆர்கானிக்கை கொண்டு வந்துட்டாங்க, அப்போ எல்லா காய்கறியும் ஆர்கானிக்னு விற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் விற்க முடியாது. அது எப்படி விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஒரு காய்கறியை வந்து ஆர்கானிக் ப்ராடக்டாக விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் போயிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சர்டிஃபை பண்ணணும். இதே இது ஃபாரினுக்கு வந்து அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டை இது ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். பார்த்தீங்களா? அது வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுலையும் சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்கானிக் ரிலேட்டட் விஷயங்களை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிடி பிரிஞ்சாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிடி பிரிஞ்சால்னா என்ன, பிடி காட்டன்னா என்ன அப்படின்றதெல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் பற்றி பார்த்தாச்சு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இருக்கிற அந்த ஜீனை எடுத்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட்டில் இருக்க ஜீனை கொண்டாந்து உள்ளே சேர்த்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பிடினா பேசிலஸ் துரிஞ்சிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா.
பேசிலஸ் துரிஞ்சிஸ் அப்படி இந்த பாக்டீரியாவில் இருக்க ஒரு ஜீனை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயோட வந்து என்ன சொருவுறாங்க. ஓகேங்களா, சொருவி அதை கொண்டு வராங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஜிஎம் ப்ராடக்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வர்ற ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்படி அவங்க அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க அண்டர் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986க்கு கீழே. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிஎம் ப்ராடக்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணிங்க அப்படின்னா எந்த ஆக்ட் கீழே போகுது? என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 கீழே போகுது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் சுட் ரிப்பீல் ஆர்டினன்ஸ் ஃபார்மர்ஸ். அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறையா இதில் ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா, அவசர சட்டங்கள் கொண்டு வராங்க. அந்த அவசர சட்டங்கள் வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஓகேங்களா, சரி என்னென்ன சட்டத்திலலாம் அவசர சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வராங்க. அதேமாதிரி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆர்டினன்ஸ், இதை நம்ம ஆல்ரெடி இதுக்கு முந்தின மந்தில் பார்த்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி சொல்கிறேன் பின்னாடி. அதுக்கடுத்து ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் ஃபார்ம் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆர்டினன்ஸ். இது ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஓகேங்களா, சரி ஓகே, வரிசையாக பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு. இப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னா என்னங்க அர்த்தம்? அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இப்போ வெங்காயம் வந்து விலை அதிகமாகிட்டே போகுது. ஏன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெங்காயத்துக்கு விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை பதுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் அதுக்கு பதுக்கி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் வெங்காயம் வந்து கிடைக்காது. அப்போ வெங்காயத்துக்கு விலை அதிகமாகும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் எசென்ஷியல் கமாடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வெங்காயத்தை பர்டிகுலர் அளவு தான் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கணும். அதுக்கு மேலே அதை ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, அப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ்னா சரி எந்த அளவுக்கு வந்து பிரைஸ் ரைஸ் ஆகணும், அப்படி ரைஸ் ஆனால் தான் அதை எசென்ஷியல் கமாடிட்டிஸ்க்குள்ளே கொண்டு வரணும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் 150 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா அதாவது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதை எசென்ஷியல் கமாடிட்டிக்குள்ளே கொண்டு வந்து அதோட ஸ்டாக் எல்லாம் லிமிட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் நிறையா ஸ்டாக் வந்து வெளியே வந்துடும், பீப்புளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை 100% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இனிமேல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா கிடையாது, அந்த வெங்காயத்தோட விலை 200 ரூபாயா இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அதை எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிடும். அது எதில் கண்டிப்பாக கொண்டு வராங்கன்னு பாருங்கள், நான் பெரிசபிள் அக்ரிகல்ச்சர் ஃபுட் ஸ்டப்பில் கொண்டு வர போகிறாங்க. அப்போ இப்படி கொண்டு வரதுலையும் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ செயின் பார்ட்டிசிபெண்ட் வந்து இதில் வராது. வேல்யூ செயின் பார்ட்டிசிபெண்ட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டாக்கே இது பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்னா அவங்க கோடவுனில் 500 டன் வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னா அந்த 500 டன் அவன் வச்சிருந்தான் அப்படின்னா அவன் வந்து ஸ்டாக்கை வந்து கம்மி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் 500 டன் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தானா நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ ஃபாரினில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு ஒருத்தன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறான்னு வையேன், அவனும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு கன்சியூமருக்கு மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையாகும். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎம்சி மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து மண்டியில் போயிட்டு வச்சு அந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபார்மரும் எல்லா தொழிலதிபர்களோடையும் கனெக்ட் ஆகலாம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எம்எஸ்பிக்கு விற்காமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லோக்கல் மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து இப்போ கத்திரிக்காய் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இல்லை தக்காளி தயாரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ தக்காளி தயாரிக்கிறது எதுக்கு வேணும்? இந்த டொமேட்டோ சாஸ் தயாரிக்கிறவனுக்கு தேவைப்படும். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்கே ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பான். கான்ட்ராக்ட் போட்டானா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணுன்ற ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பான். இதில் என்னன்னா இவன் பர்டிகுலராக இவன் பெரியவன், இந்த அது யார் நம்மளுடைய கார்ப்பரேட் வந்து ரொம்ப பெரியவன். அப்போ நெகோஷியேட்டிங் பவர் யார்கிட்ட போயிடும் அப்படின்னா இவன்கிட்ட போயிடும். அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ விலை தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதில் ஒரு க்ரைட்டீரியாவும் இருக்குது, என்னன்னா குவாலிட்டியை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்போ அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் குவாலிட்டின்னு ஆகிட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஃபார்மர் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங். பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலர் வல்னரபிள் குரூப்புக்கு ஒரு பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட் ஓகேங்களா, ஒரு வருஷத்தில் ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்காங்க, ஒரு வருஷத்தில் ஓவராலாக ஒரு பேங்க் 1000 ரூபாய் கடன் கொடுக்குது அப்படின்னா வெளியில், அதில் கண்டிப்பாக இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து இந்த வல்னரபிள் செக்ஷன் குரூப்புக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதான் பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங். இதில் நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னா கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க் ரெண்டு பேங்குமே வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இதை வந்து செயல்படுத்தணும் ஓகேங்களா. அப்படி செயல்படுத்த முடியலாட்டி அப்படின்றதுக்கு இன்னொன்று விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சரி, ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வந்து இங்கே ஒரு ஃபாரின் பேங்கை கொண்டாந்து வச்சுருக்கானே, இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க்லாம் ஃபாரின் பேங்க். அப்போ இந்த ஃபாரின் பேங்க் வந்து இதுக்குன்னா இவங்களும் பண்ணணும், பட் கம்மியான அமௌண்ட்டில் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நார்மல் பப்ளிக் கம்பெனி பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 40% ஆஃப் அவங்களுடைய டோட்டல் பேங்க் கிரெடிட்டில் கடன் கொடுக்குறதுல 100% கடன் கொடுக்குறதுல 40% யார் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பீரியாரிட்டி செக்டார்ஸுக்கு கொடுக்கணும். சரி, இந்த பீரியாரிட்டி செக்டார்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர், MSME, எக்ஸ்போர்ட்டு, எஜுகேஷன், ஹவுசிங்கு, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுலையும் இந்த 40% பிரிச்சிடுறாங்க. 18% வந்து அக்ரிகல்ச்சர், 10% வந்து வீக்கர் செக்ஷன், 7.5 வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரி, இப்போ நம்ம அச்சீவ் பண்ண முடியலை. இப்போ ஒரு பேங்க் வந்து ICICI பேங்க், அதுக்கடுத்து இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்தியன் பேங்க் வந்து அச்சீவ் பண்ணி இன்னும் எக்ஸஸாகவே கொடுத்துட்டான், ஒரு 10% வந்து எக்ஸஸாக கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 10% இவன் எக்ஸஸாக கொடுத்தால அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. நீ வந்து எக்ஸஸாக அந்த 10% கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ICICI என்ன பண்ணுறான் அப்படின்னா 40% போல தான் 30% தான் வந்து இவன் கடன் கொடுத்துருக்கானா என்ன பண்ணுவான்னா, இவன் போயிட்டு இந்தியன் பேங்க்கிட்ட போயிட்டு நீ அந்த 10% வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் வச்சிருக்க பார்த்தியா, அதை எனக்கு கொடுத்துரு. ஏன்னா ஒவ்வொரு பேங்குமே கண்டிப்பாக வந்து அந்த பர்டிகுலர் பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கோட பர்சன்டேஜ் வந்து என்ன அவங்க டேலி பண்ணியே ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவன்கிட்ட இருந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிப்பாங்க, சர்டிஃபிகேட்டை வாங்கி கணக்கு காமிச்சுப்பாங்க ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் தெளிவாக படிக்கணும்னா அந்த வெப்சைட்டில் இருக்குது, போய் படிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுக்கு முன்னாடி இதிலே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு இதுதான் இதில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து என்னென்னா 1 lakh crore அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் ஓகேங்களா. இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான். இதில் மீடியம்லேருந்து லாங் டேர்ம் டெப்ட் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி இருக்குது. மீடியம்னா அதாவது ஷார்ட் டேர்ம் கிடையாது, மீடியம்லேருந்து லாங் டேர்ம் ஓகேங்களா. இதில் என்னென்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இதெல்லாம். இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா இந்த ஸ்கீம் 10 வருஷத்துக்கு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 1 lakh crore வரைக்கும் இதில் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் அப் டு வந்து என்னென்னா 2 crore வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி வாங்கிக்கலாம். அந்த ஸ்டோரேஜ் அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோரேஜ் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் வந்து 3% பெர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுப்பாங்க, அதாவது கம்மி பண்ணுவாங்க. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிரெடிட் கேரண்டி கொடுக்குறாங்க. வாட் இஸ் கிரெடிட் கேரண்டி அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கார்பரேஷன், ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் FBO இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் எல்லாமே மேனேஜ். இதில் நேஷ்னல் ஸ்டேட் அதாவது ஒருத்தன் கடன் வாங்குறத ஒழுங்காக அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபுட் சிஸ்டம் விஷன் ப்ரைஸு இது ஒன்றும் தேவையில்லைங்க, இதை ஃபுல்லாக நீங்கள் படிக்க தேவையில்லை. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அரக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் வந்து அமௌண்ட் அதாவது இந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு ஃபுட் சிஸ்டம் விஷன் ப்ரைஸ் அப்படின்றத யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு தனியார் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. அவங்க யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வட்டம் நந்தி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஹைதராபாத் பேஸ்டு NGOக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நந்தி ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எக்கனாமிக்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து ஓகேங்களா. இட்ஸ் எக்கனாமிக் மாடல். இது வந்து என்ன ஃபார்மருக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அண்ட் கன்சியூமருக்கு குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் கொடுக்கும். சரி, இதில் வேறு என்ன ரொம்ப டீப்பாக இருக்குன்னா ஒன்றும் டீப்பாலாம் இல்லை. இது வந்து என்னென்னா இந்த ட்ரைபல் ஃபார்மர்ஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அதில் வேர்ல்டு கிளாஸ் காஃபியை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அரக்கனாமிக்ஸில். வேர்ல்டு கிளாஸ் ஏன்னா இந்த அரக்கு காஃபிகள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. வேர்ல்டு கிளாஸ் காஃபி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ல்டு கிளாஸ் காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்பன் கண்டென்ட் அதாவது என்னென்னா உங்களுக்கு இதிலேருந்து வெளியே வர்ற கார்பன் கண்டென்ட்டே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா ஒரு ட்ரீயை நட்டும்போது உங்களுக்கு கார்பன் வந்து கேப்சரிங்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த அரக்கனாமிக்ஸ் அப்படின்றது.
நெக்ஸ்ட்டு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது என்னென்னா இந்த ரேஷன் கடையை பற்றி தாங்க பேசுகிறாங்க. டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து 50% ஆஃப் பீப்புளை அர்பனில் கவர் பண்ணணும், 75% பீப்புளை வந்து என்னென்னா ரூரலில் கவர் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ வந்து ஒரு பர்சனுக்கு கிடைக்கிற மாதிரி பெர் மந்த்துக்கு. அதுலேயும் பூவரஸ்ட் ஆஃப் புவர் ஹவுஸ் ஹோல்டுக்கு அண்டர் அந்தியோதயா அன்ன யோஜனாவுக்கு கீழே 35 kg வந்து என்னென்னா கொடுக்கணும், அந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. சரி, இதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடைஸ்ட் ப்ரைஸ் ஃபார் முக்கியமாக வந்து என்ன ரைஸுக்கு 3 ரூபா, வீட்டுக்கு 2 ரூபா, கோர்ஸ் கிரைன்ஸ்க்கு வந்து 1 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிஷியரியை யார் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரி அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் பெனிஃபிஷியரி அப்படின்னு செலக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இதை தவிர என்னென்னா இதில் முக்கியமானது என்னென்னா இந்த மால் நியூட்ரிஷன் ரிலேட்டட் விஷயங்களை இதில் கொண்டு வந்திருப்பாங்க. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா மால் நியூட்ரிஷனல் இது கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து என்ன ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸுக்கும் இது இருக்கும். இது வந்து எதுக்கு கீழே அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம் கீழே இதை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை தவிர என்னென்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழேயே மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுப்பாங்க. இது தவிர என்னென்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா எல்டஸ்ட் உமன் நேமில் வந்து என்ன ரேஷன் கார்டு ப்ரொவைட் பண்ணுறது. அதை தவிர என்ன கிரீவன்ஸ் ரெட்ரஷல் மெக்கானிசமும் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் அவங்களே வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அண்ட் தேர் வில் பி ஏ சோஷியல் ஆடிட். ஓகேங்களா? அண்ட் செட்டிங் விஜிலன்ஸ் கமிட்டியும் இதில் இருக்குது. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி அலவன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 5 கிலோ வரணும் அப்படின்னா அந்த 5 கிலோ வரலாட்டி அதுக்கு பிறகு உங்களுக்கு காசும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஃபுட் செக்யூரிட்டி அலவன்ஸ் இது பேர் தான். இதை தவிர என்னென்னா நீங்கள் ஏதாவது இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து தப்பு பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்போம். அதுதான் அது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கொடுக்குறாங்க. இது எந்த இதில் வரும் அப்படின்னா நேஷனல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அதில் வந்து என்னென்னா இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு 100 ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், 100 ப்ராடக்ட் வந்து விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் 104 அதாவது 4% அல்லது 6% வந்து நீங்கள் சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ பெனிஃபிட். ஓகேங்களா? யூ வில் கெட் அ இன்சென்டிவ் ஃபார் தட் பர்டிகுலர் இது. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து 5 வருஷத்துக்கு பண்ணுறாங்க. இதோட பேஸ் இயர் சரி எந்த வருஷம் வந்து 100 இப்போ 2019-20 தான் பேஸ் இயராக எடுத்திருக்காங்க அப்படின்னா விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நீ 2019-20 ஒரு 100 செல்ஃபோன் விற்கிற அப்படின்னா 2021 நீ எவ்வளோ விற்கணும் அப்படின்னா 105-6 விற்றுட்டு அப்படின்னா யூ வில் கெட்டிங் இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? அதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு 4 மந்த்தாக இனிஷியலாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தெர் வில் பி a நோடல் ஏஜென்சி தட் இஸ் கால்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சின்னு ஒரு இது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி மெய்டி கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் கம்பெனி ஓகேங்களா மொபைல் ஃபோன் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறையா மொபைல் ஃபோன் இருக்குது. 2000 ரூபா மொபைல் இருக்குது, 3000 ரூபா மொபைல் இருக்குது, 10000 மொபைல் இருக்குது, 15000 ரூபா மொபைல் இருக்குது. அந்த இன்க்ரிமெண்டல் சேல்ஸை நீங்கள் எதில் காட்டணும் அப்படின்னா 15000 ரூபா மொபைலும் அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டில் இருக்க மொபைலில் காட்டணும். ஓகேங்களா? 15000 ரூபா அல்லது அதுக்கு மேலே இருக்கிற மொபைலில் நீங்கள் வந்து அந்த இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் காட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6% வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பெனி நம்ம கண்ட்ரியோட நம்ம கண்ட்ரிக்காரன் வந்து அந்த கம்பெனி வச்சுருக்கான் அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்காரன் அந்த மொபைல் ஃபோன் கம்பெனிக்காரன் வச்சுருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காண்டி நெக்ஸ்ட் 4 வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் கடன் கொடுக்குற அளவுக்கு இவங்க வச்சுருக்காங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற அளவுக்கு இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காண்டினா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அண்ட் லெவல் ஃப்ளையிங் ஃபீல்டை நம்ம கண்ட்ரியில் கொண்டு வரது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்டிங் அப்படின்றாங்க. அதாவது பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ரெஸ்பான்சிபிள் இன் வே டு கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்த பீப்புள். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வருஷம் இவ்வளோ வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வந்து விற்றுருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, MCA 21 போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் போய்ட்டு வந்து என்ன உங்கள் கம்பெனியை பற்றி நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணணும், வேறு யாரும் வந்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அதுதான், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்குள்ளே வரக்கூடியது தான், வேறு எதுவும் இதில் முக்கியமாக தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் லைன் ஆஃப் கிரெடிட்? லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் கிராண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கிராண்ட் அப்படின்னா ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுங்க. ஓகேங்களா? கிராண்ட்னா ஃப்ரீயாக கொடுக்குறது. லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொஞ்சம் அதிகமான டைமிங் பீரியடில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லோனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சாஃப்ட் லோன் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நித்தி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் அந்த இண்டெக்ஸை வந்து என்னென்னா இந்தியன் ஸ்டேட்ஸ் இதில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ஸ்டேட்டில் இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் பாலிசி எப்படி இருக்குது, பிஸ்னஸ் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குது, எக்ஸ்போர்ட் ஈகோசிஸ்டம் அங்கே எப்படி இருக்குது, எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் அங்கே எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வித்தின் 7 பில்லர்ஸுக்கு கீழே 4 கீ பேராமீட்டர்ஸ் 11 பில்லர்ஸுக்கு கீழே இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸை கொண்டு வராங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் 3 ஸ்டேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. அதுலேயும் இந்த லேண்ட் லாக்கில் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் வந்து பெட்டர் பர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்றாங்க. ஸோ இதை தவிர நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்தியாவில் 70% ஆஃப் எக்ஸ்போர்ட் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எந்தெந்த ஸ்டேட்லேருந்து போகுது அப்படின்னா, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானாலேருந்து தான் போகுது. ஓகேங்களா? சரி, இதுக்கு ஃபண்டமெண்டல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ரீஜனல் டிஸ்பாரிட்டி தான். இப்போ பீகார் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும், தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அதேமாதிரி தமிழ்நாடு இஸ் கனெக்டட் டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக அந்த ஓஷன் பீரியட் இதில் இருக்குது. இதே இது உங்களுக்கு மத்திய பிரதேஷாவோ ராஜஸ்தானோ வந்து டெல்லியோ வந்து என்னென்னா அந்த ஏரியாவில் இருக்காது. அதேமாதிரி ட்ரேட் சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம கண்ட்ரியில் புவர் R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம கண்ட்ரியில் ரொம்ப வருஷமாக. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் டிரான்சிட் பாஸ் சிஸ்டம். நேஷ்னல் டிரான்சிட் பாஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டாக நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னா நீங்கள் டிரான்சிட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாஸ் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி ஒரு ப்ராடக்ட், அது என்ன ப்ராடக்ட்னா டிம்பரு, பேம்பு, இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை நீங்கள் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா யூ ஷுட் கெட் அ டிரான்சிட் பாஸ் சிஸ்டம் ஃப்ரம் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதை வந்து மத்திய பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாவில் இப்போதைக்கு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது டிரான்சிட் சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் போயிட்டு அந்த பட்ஜெட் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்மரைன் கம்யூனிகேஷன் கேபிள். ஓகேங்களா? இது நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு அந்தமானை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெல்லி கவர்மெண்ட் லான்ச்சஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி, இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு RO சர்வீஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வே. RO சர்வீஸ்னால் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. RO சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ROனா ரோல் ஆன் ரோல் ஆஃப். ரோல் ஆன்னா இப்போ கார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தரையில் ஓடக்கூடியது. ஆனால் இந்த காரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியிலேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போ விற்கிற இடத்துக்கு, ஃபேக்ட்ரி வந்து இப்போ சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? விற்கிற இடம் வந்து மதுரையில் இருக்குன்னு வைங்களேன். அப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒவ்வொரு காரையும் தனித்தனியாக ஒருத்தர் ஓட்டிட்டு போவாரானா ஓட்டிட்டு போக மாட்டார், பெரிய வந்து கண்டெய்னரில் வந்து ஏற்றிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரியான காரை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ரயில்வேஸில் கொண்டு போவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோடு எடுக்கிற ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து நிறைய மாட்டி போயிட்டுருக்கும். ஸோ அதை தாங்க ரோல் ஆன் ரோல் ஆஃப் சர்வீஸும்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப பெருசாக டீப்பாலாம் தேவை கிடையாது இது. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்னாலே வந்து ஸ்டூடெண்ட் ரிலேட்டட்னாலே இந்த அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்டல் டிங்கரிங் லேப், அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு கீழே அட்டல் டிங்கரிங் லேப்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்களும் இந்த நித்தி ஆயோக்கும், ஓகேங்களா, நித்தி ஆயோக்கும் டெல் டெக்னாலஜியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் 2.0 அப்படின்றத கொண்டு வராங்க. அது என்ன 2.0? அப்போ 2.1 ஒன்று, சார் 1.1 இருக்குது, 1.1 இருக்கா இருக்குது. 2019 இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரிலேட்டட், அதாவது அவங்க ஏரியாவில் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சென்னையில் வந்து என்னென்னா ஒரு இடத்துல வந்து முறுக்கு மட்டும் அதிகமாக தேவைப்படுது, முறுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது ரிலேட்டடான விஷயங்களை பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க முறுக்கு, பக்கோடா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஒரு இதுக்காண்டி சொன்னேன். ஸோ அந்த ஏரியா கம்யூனிட்டி ஏரியாவில் அந்த இடத்துல என்ன சேலஞ்ச் இருக்கோ அதை வந்து அவங்க செக் பண்ணி அந்த இடத்துல அதுக்கு ஏற்றாப்புல ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை டெவலப் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான். ஸோ அதே மாதிரி இந்த 2.0லையும் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு மெகா லேப்ஸ், இது தேவையில்லை. அதுக்கடுத்து சுனாட்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப்
சேலஞ்ச் கண்டெஸ்ட். ஓகேங்களா, சுனாட்டி. இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னங்க, உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதாங்க இந்த மினிஸ்ட்ரி ஆஃப், அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி. ஸோ அப்போ இந்த மாதிரியான R&D அந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்னென்னா Tier 2 சிட்டிஸில் பண்ணுறாங்க. Tier 1 சிட்டிஸ்னால் மெகா சிட்டிஸ், அதில் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சிட்டிஸில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 300 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இதில் ஒர்க்கிங்கில் இருக்காங்க. ஐடென்டிஃபைடு ஏரியாவை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 25 lakh வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப்பை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஹை லெவல் சப்போர்ட்டிங் சிஸ்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து என்னென்னா இந்த பாடியான இதில் உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் போய்ட்டு கலந்துக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10,000 per month இன்டர்ன்ஷிப்பு அப் டு 6 மாதம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பெய்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ஜிபிஎஸ்ன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஜிபிஎஸ் யாருக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்க்கு சொந்தமானது. அப்படின்னா என்னங்க, நேவிகேஷனுக்காண்டி நம்ம வச்சிருக்கிறது. அதேமாதிரி சைனா வந்து தன்னோட நேவிகேஷனுக்காண்டி வச்சிருக்கிறது வந்து பெய்டு. அங்கே ஜிபிஎஸ்லாம் கிடையாது, பெய்டு தான். சரி, நம்ம கண்ட்ரிக்கு ஏதாவது இருக்கானா, நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நேவிக் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணோம். சரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிலியோ அப்படின்ற ஒன்று வச்சுருக்காங்க. ரஷ்யா தனியாக க்ளோனஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு SpaceX Crew Dragon. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. Crew Dragon அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வெஹிக்கிள் டு லான்ச் ஹியூமன் ஃப்ரம் அமெரிக்கன் சாயில் இன் 9 years அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இது SpaceX தான் பண்ணுறாங்க. SpaceXங்கிறது ஒரு தனியார் கம்பெனி. நெக்ஸ்ட்டு விக்ரம் சாராபாய். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். விக்ரம் சாராபாய் அவர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஆஸ்ட்ரோசெட் டெலஸ்கோப் டிஸ்கவர்ஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கேலக்சிஸ் டு ஹேவ் ஃபார்ம்டு. ஓகேங்களா, அதாவது நம்ம ஆஸ்ட்ரோசெட் அப்படின்ற ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்கோம். அந்த டெலஸ்கோப் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUDFS-01 அப்படின்ற ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து வந்த ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து ஆய்வு பண்ணதில் இந்த பர்டிகுலர் ஏர்லியஸ்ட் கேலக்ஸி அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 9.3 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது நம்ம எர்த்துலேருந்து. ஓகேங்களா, அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்டார் ஃபார்மிங் கேலக்ஸி அப்சர்வ்டு ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் யூவி லைட்டில் வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் யூவி லைட் என்வரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா அது இதுதான். சரி, இந்த ஆஸ்ட்ரோசைட் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆஸ்ட்ரோசைட் அப்படின்றது மல்டி வேவ் லென்த் அப்படின்னா உங்களுக்கு இப்போ யூவி லைட் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ரே லைட் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய விசிபிள் லைட் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது கேப்சர் பண்ணும். இந்த ஆஸ்ட்ரோசைட் அப்படின்றது கேப்சர் பண்ணும். ஸோ அதனால இதுக்கு பேர் மல்டி வேவ் லென்த் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. ஸ்பேஸில் தாங்க இருக்குது, இங்கே இந்தியாவுக்குள்ளே இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்தியாஸோட ஃபஸ்ட்டு மல்டி வேவ் லென்த் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்றது இதுதான். இதில் மொத்தம் 5 வகையான இதுவும் இருக்குது. வேவ் லென்த்தில் இது செக் பண்ணும். விசிபிள், நியர் யூவி, சாஃப்ட் எக்ஸ்ரே, ஹார்ட் எக்ஸ்ரே இதெல்லாமே வந்து இது செக் பண்ணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டிஜிட்டல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் தேவையில்லை. கூகுள் பே வயலேஷன் இது தேவையில்லை. அதுக்கடுத்து ஸ்மாக் டவர்ஸ்னால் என்னங்க, ஸ்மாக் டவர்ஸ் அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டெல்லியில் வந்து அதிகமாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய காற்று மாசுபாடு இருக்கும். அந்த காற்று மாசுபாடை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவர் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த டவர் செட்டப்பில் இந்தியா கொடிலாம் இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இதுக்குள்ளே என்னென்னா ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும். அப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பர்டிகுலர் மேட்டர்ஸ் 10 இந்த 2.5 இதெல்லாம் வந்து என்ன ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் இது மூலமாக என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணும். அதுதாங்க ஸ்மாக் டவர்ஸ். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸ்மாக் டவர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ஆன் லெட் பாய்சனிங். லெட்டுங்க, இது லீடிங் கிடையாது, லெட்டு. ஓகேங்களா, லெட் அப்படின்றது இந்த தாமிரம். ஓகேங்களா, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்சனிங். லெட்டு வந்து ஏற்கனவே வந்து பாய்சனிங் தாங்க. ஏன்னா லெட்டை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அதாவது என்னன்னா உங்களுடைய நரம்பு மண்டலம் ஃபுல்லாக பாதிக்கப்படும். ஸோ நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக இட் அஃபெக்ட் பிரெயின். ஓகேங்களா, இது பேபிஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் டிஸ்ட்ரக்டிங். அதுவும் அண்டர் ஏஜ் 5 வந்து மிகப்பெரிய லெவலில் டிஸ்ட்ரக்டிவ். சரி, இந்த லெட் வந்து எப்படிலாம் வந்து நமக்குள்ளே போகுது அப்படின்னா எப்படிலாம் வந்து இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலையோ இல்லை தண்ணிலையோ எப்படி இது கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட் ஆசிட் பேட்டரின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்மளாட்டுக்கு சும்மா வந்து தூர எரியிறது அந்த மாதிரி பண்ணுறது. அதேமாதிரி இந்த வெஹிக்கிள் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீசைக்ளிங் பண்ணுறதுல தேவையில்லாமல் வந்து நம்மளாக வந்து விஷயங்களை பண்ணுறது.
அதேமாதிரி இல்லீகல் ரீசைக்ளிங், அதேமாதிரி லெட் இன் க்ரூட் ஓப்பன் ஏர் ஃபர்னஸஸ்லாம் இருக்கிற ஓப்பன் ஏர் ஃபர்னஸ்லையும் ஓகேங்களா இதிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களாட்டுக்கு சும்மா வந்து என்னத்தையாவது வெளியே விடுறது ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக நிறைய பாதிப்பு ஏற்படும் ஓகேங்களா. ஸோ இந்த வந்து லெட்டு வந்து பாடிக்குள்ளே போகணுன்னே உங்களுக்கு பெரிய லெவலில் எங்கே பாதிக்கும் அப்படின்னா பிரெயினை தான் பாதிக்கும். இதை தவிர WHO வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய லெவலில் டேஞ்சரான கெமிக்கல் அப்படின்னு விட்டுருக்காங்க 10 கெமிக்கல். அதில் ஒன் ஆஃப் த கெமிக்கல் இதுவும் ஒன்று ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து குளோபல் அலையன்ஸ் டு எலிமினேட் லெட் அப்படின்ற ஒரு குளோபல் அலையன்ஸும் நமக்கு இருக்குது. இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. அடல்ட்ஸில் என்ன பிரச்சனை வரும், எங்கில் என்ன பிரச்சனை வரும், ப்ரெக்னென்ட்டில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ஆன் லியோபார்ட் சைட்டிங். லியோபார்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த சிறுத்தை ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லியோபார்டுக்குன்னு தனியாக வந்து ஏதாவது வந்து இந்த மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கானா கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைகர் வந்து மெஷர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைகரை மெஷர் பண்ணும்போது அடிக்கடி வந்து இதுவும் இடையில வந்துட்டு போகும். ஸோ அதில் வந்து இதை மெஷர் பண்ணிக்கிறாங்க. யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் டைகர் சென்சஸை வந்து வேர்ல்டு லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதோடு சேர்ந்து இதையும் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து குவாட்ரினல் டைகர் சர்வே. குவாட்ரினல் டைகர் சர்வேன்னு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது. அதே மாதிரி இதையும் குவாட்ரினலில் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது தவிர லியோபார்டை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இது என்னவா இருக்குது, வல்னரபிளில் இருக்குது, சிட்டிஸில் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குது, நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 1ல் இருக்குது. இதுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்தரா பார்டஸ் அப்படிம்பாங்க ஓகேங்களா. இந்த பின்னாடி வேறு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு ராக்கிஸ் டைடு டு ட்ரீஸ் இன் ஆரவல்லிஸ் ஓகேங்களா. அதாவது ஆரவல்லியில் இருக்க ட்ரீஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரக்ஷபந்தனுக்கு ராக்கி கட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆரவல்லி ரேஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்றது டெல்லியிலேருந்து குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒன்றுங்க. இதில் மிகப்பெரிய மவுண்டைன் அப்படின்னா குருஷிகர் அப்படின்ற ஒரு மவுண்டைன். இட் இஸ் ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் ஓகேங்களா. ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் இன் த வேர்ல்டு ஓகேங்களா. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் இன் த வேர்ல்டு அண்ட் ஓல்டஸ்ட் இன் இந்தியா ஓகேங்களா. ஃபோல்டு மவுண்டைனுங்க, பிளாக் மவுண்டைன் கிடையாது, ஃபோல்டு மவுண்டைன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம், ஃபோல்டு மவுண்டைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதோட பிரான்ச் வந்து ஈவன் லட்சத்தீவு ஆர்ச்சிபிளக்கோ வரைக்கும் போகுது அப்படின்றாங்க. வயா கல்ஃப் ஆஃப் காம்பட் வழியாக போய் லட்சத்தீவு ஆர்ச்சிபிளக்கோ வரைக்கும் போகுது அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான இதில் வந்து வர்ற ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லுனி ரிவர்ஸ் வந்து அதாவது ராஜஸ்தானில் போகிற லுனி ரிவர்ஸு, இதை தவிர என்னென்னா பனாஸ் ரிவர்ஸு, இதெல்லாமே வந்து என்னென்னா இதுலேருந்து விளையக்கூடியது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு க்ரீன் வால் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் வால் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. தயவுசெய்து அது என்ன ப்ராஜெக்ட்னு போய்ட்டு ஆன்லைனில் படிங்க ஓகேங்களா. இந்த கிரேட் க்ரீன் வால் ப்ராஜெக்ட் ஆரவல்லி ரேஞ்ச் ப்ராஜெக்ட் இருக்குது ஓகேங்களா. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றத போய் படிங்க ஆன்லைனில், ரொம்ப முக்கியமானதுங்க. அதுக்கடுத்து பனா ரிவர்ஸ், ஷபி ரிவர் அப்படின்ற யமுனா ரிவருடைய ட்ரிபியூட்டரி இதுலேருந்து தான் வருது. லுனி ரிவர் அதாவது ராஜஸ்தானில் ஓடக்கூடிய லுனி ரிவரும் இதுலேருந்து தான் வருது. நெக்ஸ்ட்டு NGT பிரிங்ஸ் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் ஃபார் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அதாவது இப்போ கிரவுண்ட் வாட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறது அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ், இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர் வில் பி ரெகுலேஷன் நார்ம்ஸை வந்து குறையணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் வாட்டரை வந்து எடுக்கணும் அப்படின்னா தேர் வில் பி ஸ்பெசிஃபிக்கலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு கெட் அ பர்மிஷன் ஓகேங்களா. இனிமேல் வந்து ஜென்ரல் பர்மிஷன் வாங்க கூடாது. நீங்கள் எந்த பர்பஸுக்காண்டி அந்த கிரவுண்ட் வாட்டரை எடுக்கிறீங்க, எவ்வளோ எடுக்க போகிறீங்க, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். அண்ட் அதுக்குன்னு டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும் கொண்டு வரணும். அதேமாதிரி எவ்ரி இயர் வந்து என்ன தேர்ட் பார்ட்டிஸோட ஆடிட்டும் பண்ணணும் ஓகேங்களா. இதை தவிர என்னென்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி இன் பிளாக் லிஸ்ட் ஓகேங்களா. அதேமாதிரி ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிரிட்டிக்கல் இதெல்லாமே வந்து என்ன பண்ணக்கூடாது. ஸோ தேர் வில் பி ஏ வாட்டர் மேப்பிங் அப்படின்ற ஒரு வாட்டர் மேப்பிங் நம்ம பண்ணணும். எந்த இடத்துலலாம் வந்து கிரிட்டிக்கல் இருக்குது, உங்கள் இடத்துல ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் தேர் வில் பி ஏ வாட்டர் மேப்பிங் பண்ணணும் அப்படின்றாங்க. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months டு மேக் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை கொண்டு வரணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. இதை தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டல் பூஜல் யோஜனா அப்படின்றது டிசம்பரில் இருக்குது. அதை பற்றி நம்ம நடத்திட்டோம், அதை போய் படிங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பயோஃபியூல் டே, ஆல்ரெடி பயோஃபியூலை பற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா டிராஃபிக் ஸ்டடி ஆன் லியோபார்டு. அதாவது டிராஃபிக் அப்படின்றத பற்றி இதில் தெரியணும். நம்ம லியோபார்டை பற்றி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. டிராஃபிக் அப்படின்றத பற்றி தெரியணும். டிராஃபிக் இஸ் NGOங்க ஓகேங்களா. டிராஃபிக் இஸ் த NGO. அந்த NGO அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங் நெட்வொர்க் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது. அதாவது இது வந்து NGO. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப்பில்
என்ன மாதிரியான ட்ரேடு நடந்துக்கிட்டு இருக்கு அதை மானிட்டர் பண்ணுறது. ஓகேங்களா, 1976 இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து யார் கூட வந்து தொடர்பு வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் அவங்க கூட வந்து கனெக்ஷனில் இருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் IUCN கூடயும் கனெக்ஷனில் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் இனிஷியேட்டிவ். இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அவங்க தான் பண்ணுறாங்க. இது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் வந்து ஒரே சன் தாங்க. ஸோ அந்த ஒரே சன் ஒரே வேர்ல்டுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be a interconnection between countries. ஓகேங்களா, ரிலேட்டட் டு சோலார் எனர்ஜி. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can get a more energy. அதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மோர் யூட்டிலைசேஷனுக்கும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, there will be a global cooperation தேவைப்படுது அப்படின்றதையும் கொண்டு வராங்க. அதே மாதிரி குளோபல் ஈகோசிஸ்டம் ரிலேட்டட் டு இந்த பர்டிகுலர் இதுக்கு கொண்டு வரணும். அதாவது என்ன அந்த சன் சோலார் எனர்ஜி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் இதோட பேரண்ட் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா MNRE. ஓகேங்களா, ஸோ இதில் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா, பிட்வீன் கண்ட்ரிஸ் 140 கண்ட்ரிஸ் லைக் வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான விஷன் என்னென்னா சன் நெவர் செட்ஸ்னால் என்ன அர்த்தம், வேர்ல்டில் எங்கேயாவது சன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு நைட்டு அப்படின்னா அமெரிக்காவுக்கு அது பகல். அப்போ வேர்ல்டில் வந்து சன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதை யூஸ் பண்ணி கிடைக்கிற இதை வந்து நம்ம பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் வித் ஆஃப்ரிக்கன் பவர் பூல்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்லாம் இந்த வேர்ல்டு பேங்க் வந்து நமக்கு பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்தியா would generate 40% ஆஃப் பவர் ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் 2030 கொண்டு வரணும். அதுக்கு வந்து இந்த ஒன் வேர்ல்டு ஒன் சன் ஒன் கிரிட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சோலார் எனர்ஜிலேருந்து பவர் எடுக்கிறது வந்து அதிக காஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, அதோட அந்த இனிஷியல் காஸ்ட் எல்லாமே அதிகம். ஸோ அப்போ அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதும் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட். ஓகேங்களா, இதை பற்றி இன்னும் தெளிவாக படிக்கணும், ஏன்னா இது லேட்டஸ்ட்டாக வந்தது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைகர், இதை பற்றி ஆல்ரெடி வந்து டைகரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி ரிலீசஸ் கைடு ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட்டு. ஸோ இதில் எலிஃபெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எலிஃபெண்ட் அப்படின்றது என்ன, ஏஷியன் எலிஃபெண்ட்டு IUCN ரெட் லிஸ்ட்டில் என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்குது. அதேமாதிரி கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸில் அப்பெண்டிக்ஸ் 1 இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து நம்மளுடைய நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அனிமல் இது முக்கியம். இதில் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய குஜராத்தில் வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்கு 2020. இதை பற்றி February மந்தில் பார்த்துருப்போம். இருந்தாலும் அகைன் சொல்கிறேன், கன்வென்ஷன் ஆஃப் த மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் உங்களுக்கு மேபி கொஸ்டினில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பிலிம்ஸ் கொஸ்டின். இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வைல்டு ஏஷியன் எலிஃபெண்ட். கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஸ்பீசிஸ் குளோபல் பாப்புலேஷனில் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நோ-கோ ஃபாரஸ்ட் கிளியர்டு ஃபார் கோல் மைனிங் சேஸ் ரிப்போர்ட். நோ-கோ ஃபாரஸ்ட்னா என்னென்னா நம்மளுடைய ஆஸ் பர் ரிலேட்டட் என்வரான்மெண்ட் ரிலேட்டடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ-கோ அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு எந்த வித ஆக்ட்லேயும் இருக்காது. பட் நம்ம வந்து ஒரு கன்வென்ஷனில் இதை பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். நோ-கோனா சில ஏரியாஸை வந்து என்னென்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸை வந்து அனுமதிக்கிறதுக்கு வச்சுருப்போம். தட் இஸ் கால்டு கோ. சில இதை வந்து என்ன இண்டஸ்ட்ரியை அனுமதிக்கக்கூடாது, அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து அனுமதிக்கக்கூடாது. அது வந்து நோ-கோ ஏரியா. பட் என்னென்னா அந்த நோ-கோ ஏரியாலையும் நிறைய இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நோ-கோ ஏரியாவுக்கு எந்தவித லீகல் ஸ்டாண்டிங்கும் நம்மகிட்ட கிடையாது. நெக்ஸ்ட்டு தும்பி மகாட்சோவம் அப்படின்றது ஸ்டேட் ட்ராகன் ஃப்ளேக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடிருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் இந்தியா கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லை. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வைடு ஃபண்டு ஃபார் நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்ல்டு வைடு ஃபண்டு ஃபார் நேச்சர் இவங்களை பற்றி டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் 1961 வந்தது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இவங்க என்னென்ன ரிப்போர்ட்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் பிளானட் ரிப்போர்ட்டு, எர்த் அவர் இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. டெப்ட் ஃபார் நேச்சர் ஸ்வாப்ஸு, மெரைன் ஸ்வாட்ஷிப் கவுன்சிலும், ஹெல்த் கிரவுண்ட் பொட்டேட்டோ அப்படின்றதையும் இவங்க தான் வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அதாவது நம்ம கண்ட்ரியில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு இருக்குது. சரி, இந்த கண்ட்ரோல் போர்டு எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் கீழே வருதுங்க. சரி, இவங்க இது மட்டும் தான் பார்த்துப்பாங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் ப்ரிவென்ஷன் பொல்யூஷன் ரிலேட்டடும் பார்த்துப்பாங்க. நமக்கு சென்ட்ரல் பொல்யூஷன்னாலே நமக்கு ஏர் தான் வரும். அப்போ ஆனால் கிடையாது, ஏர் கிடையாது, வாட்டர் ஆக்ட் கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வாட்டர் ஆக்ட் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு BIS டிராஃப்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை. ஸ்டாண்டர்ட் நீங்கள் இதை ரீட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகேங்களா,
நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராமுங்க. நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் இவங்க தான் கொண்டு வராங்க. ஸோ இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-30% ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏர் பொல்யூஷன் பை 2024 கீழே கொண்டு வரணும் அப்படின்றதாங்க. சரி, இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஆர்டிகல் 21 அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு க்ளீன் ஏர் அப்படின்றது இருக்குங்க. ஆர்டிகல் 21 அப்படின்றது ரைட் டு க்ளீன் ஏர் அப்படின்றது இருக்குது. அப்போ க்ளீன் ஏரை கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோடைய முக்கியமான பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் இப்போது நேஷனல் க்ளீன் ட்ரிபியூனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த அளவுக்கு நம்மளால் ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஜிடி இல்லை நீங்கள் கொடுத்தே ஆகணும், பிகாஸ் ரைட் டு க்ளீன் ஏர் அண்ட் ரைட் டு லைஃப் கீழே இருக்குது. ஓகேங்களா? யூ ஷுட் டூ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரினை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. வாட் இஸ் பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரைன்? இது அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏர், சி, வாட்டர், ஃபாரஸ்ட் இதெல்லாமே பப்ளிக்கோட முக்கியமான ஒரு ப்ராட்ஸ். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ப்ரொவைட் வித்தவுட் அன்ஜஸ்டிஃபைடில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இது வந்து என்னென்னா 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஏதாவது ஆக்ட் கீழே வருதா அப்படின்னு கேட்டால் எந்த வித ஆக்ட் கீழே இதை கொண்டு வரல. இதுக்கு வந்து எந்த வித லீகல் ப்ரொவிஷனும் கொடுக்கல. இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஓகேங்களா? இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பர்டிகுலர் மேட்டர் 10.10 அண்ட் பர்டிகுலர் மேட்டர் 2.0 ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 20% to 30% 2024 வரைக்கும். பேஸ் இயர் வந்து என்னென்னா 2017 பேஸ் இயராக எடுத்துருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 சிட்டிஸில் வந்து என்னென்னா இதை கொண்டு வராங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த 1 or 2 சிட்டிஸ் அப்படின்றது நான் அட்டைன்மெண்ட் சிட்டி அப்படின்னா அவங்களுக்கான ஏர் பொல்யூஷன் லெவல் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. அதை அட்டைன் பண்ண முடியாதவங்கள நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ்மாங்க. ஸோ அவங்களுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் என்னென்னா டெல்லிக்கு, மும்பைக்கு, கொல்கத்தா, பெங்களூர் இவங்களுக்குலாம் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் தனித்தனியாக இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா அவங்களாம் அதிகமாக வந்து ஏர் பொல்யூஷனில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது வந்து எப்படி சிட்டிஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் மட்டும் ஒன்று இருக்குது. அதன் மூலமாக எவன்ட்ட வந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கோ அவனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிட்டிஸ் வந்து இப்போதைக்கு மகாராஷ்டிராவை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அங்கே தான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஏசியா. நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெம்பரேச்சர் கிளைமேட் இதை வந்து என்னென்னா கம்மி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்ட்ரியோட நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதில் நம்ம கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ், அதாவது டிரான்ஸ்போர்ட்லேருந்து நமக்கு நிறையா வந்து இந்த மாதிரியான அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் வெளியே வருது. ஓகேங்களா? அதை வந்து தடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஏஷியா. ஓகேங்களா? ஸோ இது யார் கூட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிளைமேட் இனிஷியேட்டிவ், அதாவது ஜெர்மன் மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து நம்ம இதை பண்ணுறோம். இட்ஸ் அ ஜாயின்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து என்ன பேசியிருக்காங்க, ஏஷியான்னு பேசியிருக்காங்களா? அப்போ ஏஷியாவில் எந்தெந்த கண்ட்ரிலாம் இதை எடுத்திருக்காங்கன்னா இந்தியா, வியட்நாம், சைனா கண்ட்ரியே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி a consortium of 7 other organization. ஸோ இன்னொரு 7 ஆர்கனைசேஷன் இருக்குது. அதையும் வந்து இதை கூட்டாக சேர்த்துக்கிட்டு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து நித்தி ஆயோக் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு இதோட டூரேஷன். ஸோ இதில் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் டு வேரியஸ் இன்னோவேஷன் என்ன டிரான்ஸ்போர்ட் செக்டார்ஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் நிறைய இன்னோவேஷன் டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேசஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் முல்லை பெரியாறு டேமு. முல்லை பெரியாறு டேம்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அப்படின்னா இந்த முல்லை பெரியாறு டேம் வந்து கேரளாவில் இருக்குது. பட் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு இன்னும் ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் தெரியணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? முல்லை இந்த வட்டம் மேபி முல்லை பெரியாறு டேம் கேட்டாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முல்லை பெரியாறு டேமு அந்த பெரியார் லேக்கை பற்றி இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் அமோனியம் நைட்ரேட். இந்த அமோனியம் நைட்ரேட் ஏன் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லெபனானில் பெய்ரூட் அப்படின்ற ஏரியாவில், ஓகேங்களா, லெபனானில் பெய்ரூட் அப்படின்ற ஏரியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அமோனியம் நைட்ரேட் மிகப்பெரிய லெவலில் வெடிச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படின்றது சொலியபிள் இன் வாட்டரில் சொலியபிள் ஆகும். அண்ட் இட்ஸ் எ கிறிஸ்டலைன் கெமிக்கல். ஓகேங்களா? இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். சரி, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தயாரிக்கிறதுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியில், அக்ரிகல்ச்சர், ஃபெர்டிலைசர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமோனியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணுவாங்க.
சரி, ஒரிஜினலாக இது வந்து அசாடஸா அப்படின்னா கேட்டால் பியூராக இருக்கிற அமோனியம் நைட்ரேட் வந்து பியூராக இருக்குது அப்படின்னா எது கூடயும் கலக்காமல் ஒரு பியூரான ஒரு இதில் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது, அது என்னென்னா எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது. பட் அதோட ஏதாவது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு இது வந்து ஆட் ஆகும்போது தான் அது வந்து மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகேங்களா, அமோனியம் நைட்ரேட். ஸோ இன்னும் அமோனியம் நைட்ரேட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும், பட் இதில் அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சுனாமி ரெடி அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ரோக்ராம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டர் கவர்மெண்டல் ஓஷியானோகிராஃபிக் கமிஷன். அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுனாமி ரெடி அப்படின்ற ஒரு இதை கொண்டு வராங்க. சரி, இந்த இன்டர்நெட் கவர்மெண்டல் ஓஷியானோகிராஃபிக் கமிஷன் அப்படின்றது யுனெஸ்கோவுக்கு கீழே வர்றது. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி வர்றதுக்கான இந்த கம்யூனிட்டியை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதேமாதிரி அவங்களுடைய லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து ரொம்ப டேமேஜ் ஆக விடாமல் கம்மி பண்ணுறது. ஓகேங்களா, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை கொண்டு வருது. சரி, இந்த இன்டர் கவர்மெண்டல் ஓஷியானோகிராஃபிக் கமிஷன் அப்படின்றது என்னென்னா யுனெஸ்கோவோட இதுக்கு கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த மெரைன் சயின்ஸோட கம்பீட்டன்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யூஎன் கிளாஸ் படி இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. யூஎன் கிளாஸ் வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க ரிலேட்டட் டு மெரைன் சயின்டிஃபிக் ரிசர்ச். இதில் வந்து என்னென்னா இந்த இன்டர் கவர்மெண்டல் ஓஷியானோகிராஃபிக் கமிஷன் வந்து முக்கியமான கமிஷன் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ஃபார் ப்ரிலிம்ஸு. ஸோ இதெல்லாமே அவார்டு, இதெல்லாம் தேவையில்லை. மகாத்மா காந்தி சேது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவரில் போடக்கூடிய பிரிட்ஜ். ஓகேங்களா, கங்கா ரிவரில் பீகார் ரீஜனில் போடக்கூடிய பிரிட்ஜ். நெக்ஸ்ட்டு ஏஷியாட்டிக் வைல்டு டாக். ஓகேங்களா, ஏஷியாட்டிக் வைல்டு டாக் அப்படின்றது உங்களுக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஓகேங்களா, இதிலலாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, தோல் அப்படின்றது. இது வந்து டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் வந்து அதிகமாக வளரக்கூடியது. IUCN ரேட் லிஸ்ட்டில் என்டேஞ்சரில் இருக்குது. சிட்டிஸில் அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பெண்டிக்ஸ் 1 எல்லாத்தையும் போட்டு இருக்காதிங்க, அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்குது. அதேமாதிரி நம்மளுடைய வைல்ட் லைஃப் ஆக்டில் ஷெடியூல் 2ல் இருக்குது. ஷெடியூல் 1ல் ஷெடியூல் 2ல் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேண்டரின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸோட லாங்குவேஜ் தாங்க மேண்டரின். உங்களுக்கு ஈஸியாக வந்து மேண்டரின்னா என்னென்னு கேட்டுருவானுங்க. தட் இஸ் சைனீஸ் லாங்குவேஜ் அப்படின்றது தெரியணும். இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இந்த மேண்டரினை தூக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த அக்காட்டி ஐலாண்டு அப்படின்றது உங்கள் லக்ஷத்தீவில் இருக்கிற ஒரு ஐலாண்டு. லக்ஷத்தீவில் இருக்க ஐலாண்டுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை தவிர கலாபாக்கஸ் ஆர்ச்சிபிளக்கோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேடாருக்கு பக்கம். ஓகேங்களா, இந்த ஈக்குவேடாருக்கு பார்த்தா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் ஈக்குவேடார்னு ஒன்று இருக்கும். அந்த ஈக்குவேடாரோட லெஃப்ட் சைடில் ஓகேங்களா அந்த இது ஆர்ச்சிபிளக்கோ இருக்குது. ஸோ எங்கே இருக்குதுன்னு மட்டும் லொக்கேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் EVIN அப்படின்றாங்க. இது என்னென்னா நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேக்சினா, அதாவது வேக்சின் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பெய்ரூட் லெபனானில் இருக்கிற ஒரு ஏரியா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சீல வந்து மீட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மெடிட்டேரியன் சீல தான் மீட் ஆகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பொக்காலி வெரைட்டி ஆஃப் ரைஸ். இந்த பொக்காலி வெரைட்டி ஆஃப் ரைஸ் அப்படின்றது சால்ட் வாட்டர் ரைஸுங்க. சால்ட் வாட்டர்லையும் என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா சால்ட் வாட்டர் அண்ட் ஃப்ளூரோசிஸில் இது வந்து இந்த ரைஸ் வளரக்கூடியது. கோஸ்டல் கேரளா டிஸ்ட்ரிக்டில் இது அதிகமாக வளரும். இதோருக்கு ஜாகிரபிக்கல் GI டேக் கொடுத்துருக்காங்க. இதற்கு முக்கியமான என்ன இதில் வெரைட்டி இருக்குது அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் பெக்குலியர் டேஸ்ட் வந்து இதில் இருக்கும். பொக்காலி வெரைட்டி ஆஃப் ரைஸ். நெக்ஸ்ட் பங்கோலின் பற்றி பார்த்தாச்சு. கேவி காமத் கமிட்டி. இந்த கேவி காமத் கமிட்டி அப்படின்றது என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ்டு லோன், அதாவது நிறைய பேர் வந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இருப்பாங்களா, தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ்டு லோனு. அது ரிலேட்டடாக வந்து என்னென்னா நமக்கு வந்து இந்த COVID-19 பீரியடில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அது கேவி காமத் கமிட்டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோயா ஜிர்கா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நேஷனல் கேதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லோயா ஜிர்கா அப்படின்றது ஆப்கானிஸ்தானில் மாஸ் நேஷனல் கேதரிங் அப்படின்றது தான். ஸோ இட்ஸ் அ கிராண்ட் அசம்பிளி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸ்புட்னிக் 5. இந்த ஸ்புட்னிக் 5 அப்படின்றது ரஷ்யாவில் தயாரித்த கொரோனா வைரஸ்க்கான வேக்சின். நெக்ஸ்ட்டு பப்பும் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த பப்பும் ரிவர் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. இது வந்து பேர்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஏரியா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் பேர்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்குள்ளே இது எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாநகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு இடையிலையும் பக்கே வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு இடையிலையும் இது இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மெடிட்டேரியன் சி. இதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு அந்த லொக்கேஷன் இது கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. மில்லினியம் அலையன்ஸ். இந்த மில்லினியம் அலையன்ஸ் அப்படின்றது என்னென்னா COVID-19 இனோவேஷனுக்காண்டி கொண்டு வந்தது தான் மில்லினியம் அலையன்ஸ். இது மிகப்பெரிய லெவலில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு வந்திருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு ட்ரை ஃபுட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ட்ரைபல் ஏரியாவில் த ஃபுட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். அதுதான் இது எந்தெந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை ஃபுட் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு நுக்காய் சுகார் அப்படின்றது இட்ஸ் அக்ரிகல்ச்சரல் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா, நுக்காய் சுகார் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்கன்னா ஒடிசா அண்ட் சத்தீஸ்கரில் நியூ கிராப் சீசனில் கொண்டாடுவாங்க. அங்கே வந்து சமலேஸ்வரி அப்படின்ற ஒரு காடஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை படைப்பாங்க. இந்த இதை நுக்கலேஷ் சுகார் அப்படின்றது ஹார்வெஸ்ட் சீசனுக்காண்டி கொண்டு வர்றது. ஓகேங்களா, நியூ கிராப் சீசன். அதுக்கடுத்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பில்லுன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பில்லில் பொறுத்த வரைக்கும் நேஷனல் கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஹெட் வந்து என்னன்னா யூனியன் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் தான் ஹெட்டு. இதை தவிர சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் 5 ஸ்டேட் அண்ட் மெம்பர்ஸ் கம்யூனிட்டி, அதாவது என்ன 5 ஸ்டேட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட்ஸ் அண்ட் மெம்பர் தெளிவாக புரியலை. ஓகேங்களா, தெளிவாக இதில் கொடுக்கல. தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தனியாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ளாவினாய்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட்டோ அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு தாவரங்கள்னு சொல்லாங்க. ஓகேங்களா, நியூட்ரியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்க, அதாவது நியூட்ரிஷனை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா, இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் அதாவது ஃப்ளாவினாய்ட் அப்படின்றது எல்லா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்லையும் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஃபைட்டோ நியூட்ரியன்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளுக்கு கலர் கொடுக்கும். ஓகேங்களா, இட் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இதெல்லாம் லொக்கேஷன் பேஸ்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போண்டாஸ் அப்படின்றவங்க ட்ரைபல் கம்யூனிட்டி ஆஃப் ஒடிசா. இவங்க வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பில் இருக்காங்க. ஹனி மிஷன் இது எல்லாமே பார்த்தாச்சு. புலிக்காளி எல்லாம் பார்த்தாச்சு. கிரேட் அந்தமான் ட்ரைபு, டோகோ ட்ரைபு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த டோக்லாம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து சென்னப்பட்னா டாய்ஸ். சென்னப்பட்னான்னு நீங்கள் ஒன்று தமிழ்நாடுன்னு நினச்சிடக்கூடாது. சென்னப்பட்னா அப்படின்றது கர்நாடகாவில் கொண்ட இந்த உடன் டாய்ஸ்க்கு பேர் சென்னப்பட்னா டாய்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சென்னப்பட்னா டாய்ஸ். அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ ஆகஸ்ட் மந்த் இதோட முடிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரிலிம்ஸ் 2020க்கான எல்லா வீடியோஸும் முடிஞ்சு போச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ் 2020. தேங்க்யூ.